ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி முல்தானி மிட்டி கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் முல்தானி மிட்டி மேக்கிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 700 கிராமுக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 700 கிராம் ஆயில் எடுத்து அதில் முல்தானி மிட்டி பவுடர் 16 கிராம் அளவுக்கு 16 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த ஆயில் கூட நல்லா பிளெண்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி லை சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறது ஆயில், முல்தானி மிட்டி எல்லாம் சேர்ந்தது. இப்போ நான் ஊற்ற போகிறது லை சொல்யூஷன் ஊற்றும் போதும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் ஆட் பண்ணணும். முல்தானி மிட்டியோட யூசஸ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ், இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். முல்தானி மிட்டியோட யூசஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் முல்தானி மிட்டி மேக்கிங் வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ லை சொல்யூஷன் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் ரெடியாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், திக்காக இருக்கும். இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், உடனே பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சோப் பேட்டர் உடனே கெட்டியாயிரும். சோப்பு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நம்ம யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி கையிலேயே தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு ½ அன் ஹவர் தாண்டியுமே கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகலை, கொஞ்சம் திக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிளெண்டர் ஒரு 2 மினிட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷியா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நான் மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஆயிலு, நம்ம என்ன சேர்க்க போகிறோமோ அந்த ஃப்ளேவரு, அப்புறம் லை சொல்யூஷன் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு ஒரு ½ அன் ஹவராவது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ராக்ரன்ஸை சேர்க்கணும். ஃப்ராக்ரன்ஸ் நான் இன்றைக்கி 10 கிராம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ராக்ரன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக இப்போ ப்ரொபைலின் கிளைக்கால் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராமுக்கு 2 கிராம் எடுக்கலாம். நம்ம 700 கிராம் ஆயில் எடுத்திருக்கோம். ஸோ 14 கிராம் நான் ப்ரொபைலின் கிளைக்கால் ஆட் பண்ணுறேன். இது நம்ம சேர்த்த ஃப்ராக்ரன்ஸை கொஞ்ச நாளைக்கு சோப்லேயே நிற்க வைக்கும். ஃபைனலாக நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி ஆகலை, கெட்டி ஆகலை அப்படின்னா பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பிளெண்ட் பண்ணுறது பாருங்கள், இதுலேயே பேட்டர் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா எடுத்து ஆட்டி பார்க்கும்போது லைன் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மோல்டில் போர் பண்ணிக்கலாம். நான் மோல்டை ஆல்ரெடி IPA ஸ்ப்ரே பண்ணி டிஷ்யூ பேப்பரில் வைப் பண்ணி வச்சுருக்கேன் தொடச்சிட்டு. அதில் நான் இப்போது பேட்டரை போர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி பண்ணி விடுறேன். நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நம்ம அப்படியே டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் நல்லாயிருக்கும். டபுள் சைடு இப்போ நான் காமிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் இந்த 2க்கும் நடுவில் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அவுட்புட் நம்ம 100 கிராம் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் சோப் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
இந்த மாதிரி மேலேயும் ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணி வச்சாதான் மேலே எதுவும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதை 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.